Hey, hi guys, welcome back to my channel. நான் உங்கள் மோனிகா. இது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்கலாமா? ஓகே, நான் ஃபேஸோட ஹைட்ரேஷனுக்காக டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லிப்போட ஹைட்ரேஷனுக்காக வேஸ்லினோட லிப் தெரப்பி பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், வேறு லெவல் ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், எவ்ரிடே மாய்ஸ்சரைசர் அது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் டர்மாவோட 10% நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப க்ரஷ் ஆகிட்டேன் அவன் மேலே. அவனையும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சோன்னே பாருங்களேன், ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற வீடியோஸ் நான் மறந்துட்டேன். ஸோ ரொம்ப சாரி. ஐப்ரோ ஃபில் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் ஐ லுக் ஒன்று பண்ணிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெனையோட காஜல். இதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஐ லைனருக்காக நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட பென் லைனர். ஸோ இவனும் செம்மையாக இருக்கான். ஸோ 2 கண்ணையும் அழகாக லைனர் பண்ணி, எனக்கு விங்ஸ் பிடிக்காது. ஸோ நான் வந்து சட்டிலான ஒரு லைனர் வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் லிப்புக்கு வந்துட்டேன். லிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி லிப்ஸில் இருக்க அந்த லிப் பாம் லைட்டை நான் வைப் பண்ணி எடுத்துட்டு ஓவர் கோட்டிங் பண்ணுறேன் லிப்ஸில். பிகாஸ் என்னோடய லிப்ஸ் வந்து மேலே இருக்க லிப்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பாப்பப்பாக காமிக்கிறதுக்காக, நான் ஒரு என்ஹான்ஸ் லுக் கொடுக்கறதுக்காகவும் நான் ஓவர் லைன் பண்ணி இந்த லிப்ஸ்டிக்கோட அந்த ஃபைனல் லுக்கை முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கான காம்போஸ் நான் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் காண்டோர் வந்து போட போகிறேன். எனக்கு எங்கெங்கே தேவைப்படுமோ அந்த இடத்துலலாம் நான் காண்டோர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஸ்விஸ் பியூட்டியோட காண்டோர் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ காண்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷேட் மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த ஷேட் நான் கொண்டு வந்தேன். இதுக்கு நான் எடுத்திருக்க பேலட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ப்ளஷ் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து சுகரோட பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சாரி, நான் அடுத்து வந்து பொட்டு தான் வச்சுருக்கேன், சாரி. ஸோ பொட்டு வேறு லெவல் கன்ஃப்யூஷனில் ஃபைனலாக இந்த பொட்டு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சுகர் பவுடர் எடுத்து ஸோ ஓவரால் லுக்கை வந்து நான் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பிந்தி வச்சு முடிச்சிட்டேன். டாடா! லுக் முடிஞ்சிருச்சு. இந்த லுக் எப்படி பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக்